ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் இருக்கே செம்ம ட்விஸ்டும் டர்னிங்கும் நிறைஞ்சது. போன எபிசோட்ல போ ஃபேன் ஒரு குழந்தைய காப்பாத்துனது பாத்தீங்கல்ல. ஆனா அந்த வில்லன் டாக்டர் டீனு எல்லா கிரெடிட்டையும் தட்டிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம ஃபுட் பாய்சனிங் வேற ஊரையே கலக்கிட்டு இருக்கு. அந்த டாக்டருக்கு ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. நம்ம போ ஃபேன் ஊசிய வச்சு ட்ரீட் பண்ணியும் அந்த பையனோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. அந்த பணக்கார அப்பா கோவத்துல நெருப்பா இருக்காரு. அதே சமயம் அந்த நர்ஸ் இருக்காளே, அவ டீன் கிட்டையும் டைரக்டர் கிட்டையும் உண்மையை உடைச்சிட்டா. முதல் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது டாக்டர் இல்ல, நம்ம போ ஃபேன் தான். விஷயம் தெரிஞ்சதும் அந்த பணக்கார ஆளு டைரக்டரையும் டீனையும் என் பையனை காப்பாத்துங்கன்னு பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ என்ட்ரி குடுக்கறாரு நம்ம ஹீரோ போ ஃபேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்காம எங்கேயும் போயிடாதீங்க. எபிசோட் ஆரம்பிக்கும்போது போ ஃபேன் அந்த ரூமுக்குள்ள வர்றாரு. வந்துட்டு இந்த குழந்தைக்கு ஃபுட் பாய்சனிங்னு சொல்றாரு. உடனே அந்த நர்ஸ் கிட்ட டாக்டர் யூஸ் பண்ண ஊசிய உடனே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. அப்போ அந்த பணக்கார ஆளு பதறிக்கிட்டு போ ஃபேன் கிட்ட வந்து கெஞ்சிடுறான். நீ யாருனாலும் சரி, என் பையனோட உயிரை காப்பாத்து. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தர்றேன். ஆனா நம்ம ஹீரோ போ ஃபேன் எனக்கு எதுவும் வேணான்னு கூலா சொல்லிட்டு குழந்தைய செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நர்ஸும் ஊசிய டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டதா சொல்றான். உடனே போ ஃபேன் அந்த ஊசிய குழந்தையோட உடம்புல கரெக்டா பாயிண்ட் பண்ணி போடுறாரு. அத பாத்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பையனோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா தேறி கண்ணை திறந்து பாக்குறான். தன் பையன் கண்ணை திறந்ததும் அந்த பணக்கார ஆளு அவனை கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுறாரு. அப்புறம் போ ஃபேன் கிட்ட இந்த ஃபுட் பாய்சனிங்கால என் பையனுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமானு கேக்குறாரு. நம்ம போ ஃபேன் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு, நான் அந்த ஊசிய வச்சு எல்லா விஷயத்தையும் வெளியே எடுத்துட்டேன், இனிமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தைரியம் சொல்றாரு. அந்த பணக்கார ஆளு போ ஃபானுக்கு மனசார நன்றி சொல்லிட்டு, நீங்க எங்க குடும்பத்துக்கு பெரிய உதவி பண்ணிட்டீங்க, அதனால நீங்க என் ஃப்ரெண்டா இருக்கணும்னு கேக்குறாரு. போ ஃபேனும் கொஞ்சம் ஆச்சரியமா, நீங்க இவ்ளோ பெரிய பணக்காரரா இருக்கீங்க, யார் வேணாலும் உங்க ஃப்ரெண்டாக ஆசைப்படுவாங்க, நீங்க ஏன் என்ன உங்க ஃப்ரெண்டாக்க விரும்புறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பணக்கார ஆளு, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா அதை செலவு பண்றதுக்கு யாரும் இல்லனா என்ன பிரயோஜனம், அதனால நீங்க என் ஃப்ரெண்டா இருங்க. பதிலுக்கு இன்னைக்கு பீஸா நான் உங்களுக்கு புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் கிஃப்ட் பண்றேன், அதோட டாக்குமெண்ட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். இத கேட்டதும் அங்க நின்னுட்டு இருந்த எல்லாரும் அப்படியே வாய பொளந்து பாக்குறாங்க. அந்த பணக்கார ஆளு தன் பையனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவன் போனதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் போ ஃபேன் கிட்ட, பிரைமரி ஸ்கூல்ல நிறைய பசங்க இதே வியாதியால கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ரொம்ப பணிவா கேக்குறாரு. நம்ம ஹீரோ போ ஃபேனும் மனுஷனாச்சே, உடனே சரின்னு சொல்லி அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றாரு. டைரக்டர் போ ஃபேனுக்கு மனசார நன்றி சொல்லிட்டு, இன்னைக்கு நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணீங்க, ஏதாவது தப்பா இருந்தா பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும், அதனால உங்களுக்கு எப்ப என்ன தேவைப்பட்டாலும் தயங்காம சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம போ ஃபேன் டைரக்டர் கிட்ட தன்னோட அம்மா பில்லை காட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு பிரெயின்ல பிரச்சனை இருந்தும் இந்த டாக்டர் அவங்களுக்கு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் டைரக்டரும் டீனும் கோவத்துல அப்படியே கொந்தளிச்சிடுறாங்க. அந்த டாக்டரை பயங்கரமா திட்டுறாங்க. அந்த டாக்டரும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியும் அவங்க ரெண்டு பேரும் கேட்காம அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அந்த டாக்டர் கெஞ்சிறாரு, இன்னொரு சான்ஸ் கேக்குறாரு. அப்போ நம்ம போ ஃபேன், இவனை வேலையை விட்டு தூக்குறது மட்டும் போதாது, இவன் பண்ணது தப்பு, அதனால இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த டாக்டர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம போ ஃபேன் அவனை மடக்கி பிடிச்சிடுறாரு. அந்த டாக்டரும் தயவு பண்ணுங்கன்னு கெஞ்சிறாரு. எனக்கு சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, நான் ஜெயிலுக்கு போனா அவங்க வாழ்க்கை நாசமாயிடும்னு கதறாரு. அதுக்கு நம்ம போ ஃபேன், நீ யாராவது மேல இரக்கம் காட்டுனியா? உன் பொய்யான பில்லுக்காக எத்தனையோ பேர் அவங்க நிலத்தையும் வீட்டையும் வித்திருப்பாங்க, அதனால உன்னை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறது தான் நீ பண்ணினதுக்கு பெரிய கருணைன்னு முகத்துக்கு நேரா சொல்றாரு. அடுத்து நம்ம டைரக்டர் போ ஃபேன் கிட்ட, நீ சைனீஸ் மெடிசன் எங்க கத்துக்கிட்ட, உன் குரு யாருன்னு கேக்குறாரு. நம்ம போ ஃபானும் தான் சைனீஸ் மெடிசன் கத்துக்கல, ஒரு பழங்காலத்து டீச்சர் கத்து கொடுத்ததா சொல்றாரு. அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களாம். இதை கேட்டு நம்ம டைரக்டர் ஷாக் ஆகி, பழங்கால டெக்னிக் இவ்ளோ கிரேட்டா இருக்க முடியுமான்னு நம்பவே முடியலன்னு சொல்றாரு. அப்போ நம்ம டீன் போ ஃபேன் கிட்ட, அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய விருப்பமானு கேக்குறாரு. அதுக்கு நல்ல சம்பளம் தர்றதாவும் ஆஃபர் பண்றாரு. நம்ம போ ஃபானும் இப்போதைக்கு தன்னோட அம்மாவை கவனிச்சுக்கணும்னு இருக்கறதால அந்த மாதிரி எந்த பிளானும் இல்லன்னு கூலா சொல்லிட்டு, இன்னைக்கு நான் அந்த பசங்களுக்கு விஷத்தை எடுக்கும்போது இது ஏதோ ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ வேண்டுமென்றே பண்ணின மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு, அந்த ஆளு உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம டைரக்டர் அந்த டாக்டரா இருக்குமோன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம போ ஃபேன, அவன் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றாரு. ஏன்னா அவன் விஷம் கொடுத்திருந்தா அதை எடுக்கவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்லன்னு லாஜிக்கா பேசுறாரு. அப்போ நம்ம போ ஃபேன் அம்மா அங்க வந்துடுறாங்க. உடனே நம்ம போ ஃபேன், அவங்க ரெண்டு பேரும் இதை விசாரிங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போ ஃபேன் போனதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டர் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் கூப்பிடுறாரு. இப்போ நம்ம ஒரு மாலுக்கு வெளியில ஒரு பணக்கார பையனை பாக்குறோம்.
அவன் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு யாரையோ ப்ரப்போஸ் பண்ண போற மாதிரி செட்டப்பா இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம போ ஃபேன் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆளு போனை எடுக்கவே இல்ல. அதே டைம்ல நம்ம சூச்சு அந்த பணக்கார பையன்கிட்ட இருந்து ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு நம்ம போ ஃபேன் மேல மோதிடுறா. நம்ம போ ஃபேனோ, காலையில என் வண்டியை இடிச்சவ நீதான, இப்போ என்ன தள்ளி விடுறியா, என்னை கொலை பண்ண கான்ட்ராக்ட் எடுத்திருக்கியான்னு கடுப்பா கேக்குறாரு. நம்ம போ ஃபானை பார்த்ததும் நம்ம சூச்சு அவன்கிட்ட வந்து கொஞ்ச நேரத்துக்கு என் பாய் ஃப்ரெண்டா நடிக்க முடியுமான்னு கேக்குறான். இந்த பணக்கார பையன் ரொம்ப நாளா என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவன் என்ன விட மாட்டேங்கிறான். நம்ம போ ஃபானும் எனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. அப்போ அந்த பணக்கார பையன் நம்ம சூச்சுவ பாத்துட்டு அவகிட்ட வந்து இது உனக்கான பூக்கள், உனக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துறேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம சூச்சுவும் என்னால் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ உன் மூஞ்ச பார்த்ததுல இருந்து கெட்டுடும், நீ என் பின்னால சுத்துறத நிறுத்து, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, அதுவும் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பையன் நீ பொய் சொல்லாத, உனக்கு யாருமே பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். ஆனா நம்ம சூச்சு நம்ம போ ஃபானை இழுத்து இதோ பாரு, இவர்தான் என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றான். சுத்தி இருந்தவங்க எல்லாரும் இது ஒரு லவ் ட்ரையாங்கிள்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த பையனுக்கு நம்ம சூச்சு பொய் சொல்றது புரிஞ்சிடுது. அவன் நம்ம சூச்சு கிட்ட உனக்கு நடிக்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கலாம், ஆனா என்ன மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்றான். அப்போ நம்ம போ ஃபேன் அந்த பையன்கிட்ட நான் நடிக்கல, நான் உண்மையாவே இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான், இனிமே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் நீ சூச்சுவோட பாய் ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு லாயக்கா, உன் பேங்க்ல $1 மில்லியன் இருக்கா, உன் ஃபேமிலி கிட்ட ஒரு $1 பில்லியன் கம்பெனி இருக்கா, அதுக்கு நீ ஒருத்தன்தான் வாரிசான்னு கேக்குறான். இது கேட்டதும் சுத்தி நின்னவங்க நம்ம சூச்சு இந்த பையனுக்கு ஓகே சொல்லணும்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த பையன் நம்ம போ ஃபேன் கிட்ட உன்னால நம்ம சூச்சுவுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்க முடியுமா, அதுவும் யூரோப்ல இருந்து இந்த ப்ளூ ரோஸ வாங்கிட்டு வர முடியுமான்னு கேக்குறான். இதை கேட்ட நம்ம போ ஃபேன் உன்கிட்ட எந்த திறமையும் இல்ல, நீ வெறும் வெளியில இருக்கிற விஷயங்களை நம்பி இருக்க, நம்ம சூச்சு ஒரு கோல்டு டிக்கர்னு நினைச்சுக்கிட்டு அவளுக்கு காஸ்ட்லியான பொருள் கொடுத்து செட் பண்ணலான்னு நினைக்கிறியான்னு கேக்குறாரு. இதை கேட்டதும் நம்ம சூச்சு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த பையன் நீ இந்த போ ஃபேன் பேச்ச கேட்காதன்னு சொல்றான். உனக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னிக்கு நான் பயந்துட்டேன், உன் காரும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் தான் உனக்காக கார் வாங்கிட்டு வந்தேன். இதை கேட்டதும் சுத்தி நின்னவங்க அந்த பையனை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பையன் அங்கிருந்த கூட்டத்துக்கு சிக்னல் குடுக்கறான், ஏன்னா அது அவன் கூட்டிட்டு வந்திருந்த கூட்டம். இப்போ அவங்க நம்ம சூச்சுவ அந்த பையனுக்கு ஓகே சொல்ல சொல்லி பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பையன் முட்டி போட்டு நம்ம சூச்சு கிட்ட நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் பார்க்க மாட்டேன், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேக்குறான். இதை கேட்டதும் நம்ம சூச்சுவும் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறான். அப்போ நம்ம போ ஃபேன் சிரிச்சுக்கிட்டே நம்ம சூச்சு கிட்ட இந்த ஆளுக்கு உன்னை பத்தி எந்த கவலையும் இல்லன்னா உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான்லன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம சூச்சுவுக்கு கோவம் வந்து அந்த பையன்கிட்ட நீ பண்ணின தொந்தரவால தான் எனக்கு ஆக்சிடென்டே ஆச்சு, நீ கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலைனா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்றா. அப்போ நம்ம போ ஃபேன் தன்னோட ஸ்பெஷல் கண்ணை யூஸ் பண்ணி அந்த பையனை செக் பண்றாரு. அவனுக்கு ஒரு கைக்குட்டை கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இதோ பாரு, இது ஒரு பார் டான்சரோட கைக்குட்டை, அதுல லிப்ஸ்டிக் கரை கூட இருக்குன்னு சொல்றாரு. அந்த பையன் இது எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம சூச்சு அவன் பேச்ச நம்பல. அந்த பையன் ப்ளீஸ் என்னோட பேச்ச தப்பா எடுத்துக்காதீங்க, என் ஃப்ரெண்டு தான் இந்த சூட்டை எனக்கு கொடுத்தான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட கைக்குட்டையா இருக்கலாம்னு சொல்றான். அப்போ நம்ம போ ஃபேன் மறுபடியும் அந்த பையனோட பேண்ட செக் பண்றாரு. அங்க அவனுக்கு சில மாத்திரைகள் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு எல்லாரும் உன் கோட்ட பாரோ பண்றாங்க போல, இல்லன்னா நீ வயசாயிட்ட போல, ஏன்னா இந்த மாதிரி பவர் மாத்திரிங்க வயசானவங்களுக்கு தான் தேவைப்படும்னு சொல்றாரு. இப்போ நம்ம சூச்சு அந்த மாத்திரிங்க பாட்டில அந்த பையனோட முகத்துல அடிச்சிட்டு இனிமே என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பையனுக்கு கோவம் வந்து நம்ம போ ஃபேன் மேல அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம போ ஃபேன் அவனை எட்டி உதைச்சு அவனோட கார் பக்கம் தள்ளி விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சூச்சுவோட அங்கிருந்து கிளம்புறாரு. போற வழியில நம்ம இவ்வளவு பெரிய லிஸ்டை பார்த்ததும் அந்த கெமிஸ்ட் எல்லாத்தையும் வேகமா எடுத்து பேக் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2,53,000ன்னு சொல்றாரு. ஆனா நம்ம போ ஃபேன் அந்த கெமிஸ்ட் கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க, இது இவ்ளோ காஸ்ட்லியா இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட இவ்வளவு பணம் இல்லன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த கெமிஸ்ட் உனக்கு உன் மருந்து எவ்வளவுன்னு கூட தெரியாதா, என் உழைப்பை வீணாக்காத, குறைஞ்சது பாதி மருந்தையாவது வாங்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம போ ஃபேன் எனக்கு எல்லா மருந்தும் வேணும், பாதி மருந்துல நான் என்ன பண்ண நினைக்கிறேனோ அது நடக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த கெமிஸ்ட் ஏன் நீ எக்ஸ்பைரி டேட் கிட்ட இருக்கிற மருந்துகளை வாங்கக்கூடாது, அது ரொம்ப சீப்பா இருக்குமேன்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம போ ஃபேன் நான் எக்ஸ்பைரி டேட் கிட்ட இருக்கிற மருந்துகளை வாங்க முடியாது, ஏன்னா இந்த மருந்துகளை நான் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த கெமிஸ்டுக்கு கோவம் வந்து என்ன நீ என்ன கிண்டல் பண்றியா, உனக்கு மருந்து கொடுத்திருக்கவே கூடாது, நீ உண்மையாவே ஒரு பிச்சைக்காரன்னு கத்திடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ்.
அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய்.